ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சூப்பரான அறுவடை பார்க்கலாம். காய் செடிகளை பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான அறுவடை கொடுத்துருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன பண்ணுறன்றது உங்களால் பார்க்க முடியுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து விதை கேட்லாக் போட்டிருக்கிறேங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. நம்பர் கொடுத்துருக்குறேங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களால் கேட்லாக் பார்க்க முடியுங்க. வெயில் காலத்தில் என்னென்ன செடி நடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேங்க. குத்தவரை, வெண்டைக்காய், பச்சை வெண்டையும் ட்ரை பண்ணலாங்க, சிகப்பு வெண்டையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பாலக்கீரைங்க, கீரைங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா வகையான கீரையுமே ட்ரை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பீக்கங்காய், குட்டை புடலை, சுரக்காய், கொத்தவரங்காய், லாங் பீன்ஸு, கத்திரிக்காய் வகை எல்லா வகையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. கத்திரிக்காயெலாம் பொறுத்த வரைக்கும் இந்த வெயிலுக்கு சூப்பராக வளருங்க. தக்காளி ட்ரை பண்ணலாம். இப்போ என்னுடைய மாடியில் என்னென்ன நான் வச்சுருக்கிறேனோ எல்லா ஐட்டமும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா இப்போ நான் அதுக்கு உதாரணமாக என்னுடைய மாடி தோட்டத்தில் இப்போ எல்லாமே வளர்த்தி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வெயில்லையும் சூப்பராக வளருதுங்க. எல்லா செடியுமே அவ்வளோ அருமையாக வளர்ந்து காயும் கொடுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐட்டமெல்லாம் நீங்கள் வந்து அழகாக அந்த வெயில் காலத்துக்கு வளர்க்கலாங்க. தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வளர்க்கக்கூடிய செடிங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து இதை மட்டுமாவது மாடி தோட்டத்தில் பயிரிட்டு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாகவும் வளருங்க. வெயிலை தாங்கி வளரக்கூடிய செடிங்க நான் சொன்னதுங்க. அந்த அளவுக்கு மாடி தோட்டத்தை நம்ம சும்மா விட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஏதோ ஒரு காய் நம்ம நட்டு வச்சோம்னா, ஏதோ ஒரு கீரை நட்டு வச்சோம்னாலும் அது நம்மளுக்கு பயன்படுங்க. இந்த என்ன விலைவாசி விற்றாலும் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மாடி தோட்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதிங்க. காய் எனி டைம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்ற யோசனையே எனக்குலாம் வராதுங்க. ஏன்னா எந்த ஒரு காயும் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா காய் எது போட்டு சமைக்கணுன்ற குழப்பந்தாங்க எனக்கு அதிகமாக வரும். என்ன காய் சமைக்கலாம் அப்படின்றது தாங்க குழப்பம் அதிகமாக வரும். அந்த மாதிரி காய் இல்லை அப்படின்ற இதுக்கே இடமே இல்லைங்க. அந்தளவுக்கு தான் என்னுடைய மாடி தோட்டம் சூப்பராக காய் கொடுத்துட்டு வருங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான கத்திரி ரகம் கேட்லாகில் போட்டிருக்குறேங்க. கோக்கோ கட்டிங்ஸு, கொடி உருளை எல்லாமே இருக்குதுங்க. கிழங்கு ஐட்டமும் போட்டிருக்குறேங்க. இஞ்சி, கடாய் மஞ்சள் அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குதுங்க. சங்குப்பூ, முடக்கத்தான் கீரை அந்த மாதிரி அரிய வகை மூலிகைகளும் இருக்குதுங்க கேட்லாக்கில். வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா லிக்விட் தண்ணி வந்து வாரத்துக்கு 2 டைம் கொடுங்க. 2 டைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடிங்களும் சரி, காய் செடிகளும் சரி நல்லா பூ எடுக்கிறதுக்கு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அந்த தண்ணி ஊற்ற உங்களுக்கு மண்புழுவுமே அதிகமாக அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகுதுங்க. அதனால தான் நான் வந்து லிக்விட் தண்ணி பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறதா இருக்குதுங்க. ஏன்னா நிறைய கமெண்ட் என்னென்னு வருதுன்னா, உங்களுடைய கார்டனில் என்ன உரம் பயன்படுத்துகிறீங்க அப்படி தான் வருது. அதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோக்குமே நான் சொல்லிட்டு வர்றது என்னென்னா, நான் உரம்னு பயன்படுத்துறது கேட்டிங்கன்னா ஆட்டு எருவு, லிக்விட் தண்ணி இது 2 தாங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் நீங்கள் எந்த பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலுமே இருக்கும். மண்கலையில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த சூடோமோனாஸு இன்னொன்று என்னென்னவோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே மண்ணில் கலக்கிறது கிடையாதுங்க. மீன் அமிலம் கூட நான் இன்னும் என்னுடைய மாடித்தோட்டத்துக்கு நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க. பஞ்சகாவியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே என்னுடைய மாடித்தோட்டத்துக்கு நான் எதுவுமே ஒன்றும் பயன்படுத்துறது கிடையாதுங்க. விதையை எப்படி போடுறது அப்படின்றது சில பேருக்கு இன்னுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குதுங்க. விதை பார்த்திங்கன்னா ஊற வச்சு போட சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இது வரைக்கும் என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் ஊற வச்சு நான் விதையை போட்டதே கிடையாதுங்க. 3 வருஷமாக நானும் விதை போட்டுட்டு தாங்க இருக்கேன். ஆனால் விதையை நான் அப்படியே தாங்க மண்ணுக்குள்ளே போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நான் வீடியோவாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இன்னும் ஊற வச்சு நான் இன்னும் விதையை போட்டதில்லைங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. 3 வருஷமாக நானும் வந்து பயிரிட்டுட்டு வரேங்க. 3 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் தண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்டு வரேங்க. ஏன்னா அந்த ஒரே தண்ணியே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டுங்க. காயும் நல்லா பெருசாக கொடுக்குதுங்க. எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் செடிங்களுக்கு வர விடுறதில்லைங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வேறு எதுவும் ஆப்ஷனல் எனக்கு தேடி போகணுன்னு தோன்றதில்லைங்க. அதனால தான் என்னுடைய மாடி தோட்டத்துக்கு நான் இந்த மீன் அமிலமோ, பஞ்சகாவியம் இதெல்லாம் நான் ஒன்றும் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இதை ட்ரை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் நான் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணது கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் என் மாடி தோட்டத்துக்கு இது ஒன்று தாங்க பயன்படுத்திட்டு வரேன். இதுவே எனக்கு வந்து போதுமான காயை கொடுத்துருதுங்க. இதுவே என்னால் வந்து சாப்பிட்றதுக்கு முடியாத நான் அக்கம் பக்கம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோங்க காய்ங்களை. அந்த மாதிரி இதுவே எனக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே காய் கொடுக்குதுங்க. அப்புறம் அதுக்கு நம்ம எதுக்கு அந்த லிக்விடு இந்த லிக்விடுன்னு நம்ம வந்து
கொடுக்கணுன்ட்டு நான் எதுவுமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாதுங்க. பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்குதுங்க. அதாவது நிறைய மாவுப்பூச்சி தொல்லை, நிறைய பேன் தொல்லை, அந்த மாதிரி என் மாடி தோட்டத்தில் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டதே கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சீசனுக்கு வரும், நான் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையிலே பார்த்து நசுக்கி விட்டு செடியை வந்து கழுவி விட்ருவோங்க. அந்த மாதிரி கழுவி விடும்போது சீக்கிரம் போயிடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பூச்சி தாக்குதலுமே எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டது கிடையாதுங்க மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் எனக்கு வந்து எல்லாமே ஒரு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி என் மாடி தோட்டம் அமையுதுங்க எனக்கு. மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 12, 12க்கு 15, 12க்கு 18 இது தாங்க அதிக பேகு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9க்கு 25 அகலம் கீரை பேக்கு, 9க்கு 15 அந்த பேக்கு. இது மட்டும்தாங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் பேக் சைஸாகவும் பயன்படுத்துகிறேன். அந்த மாதிரி பேக் சைஸும் பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ கூட இந்த 2 நாளைக்கு முன்னே ஒரு 30 பேக் ஆர்டர் போட்டு வச்சுருக்குறேங்க. அந்த பேக்கெலாம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 12 தாங்க அவ்வளவும் நான் ஆர்டர் போட்டு விட்ருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்தில் ஒரே பேகு ஒரே சைஸில் தாங்க நிறைய இருக்கும். ஏன்னா நான் மொத்தமாக ஆர்டர் போட்டு ஒரே மூட்டை நான் வந்து இப்போ ஒரு 30 பேக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் வந்து ஆர்டர் போட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேங்க மாடி தோட்டத்தை. இந்த ஆடிப்பட்டத்துக்கு பேகை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறேங்க நான் பேகை. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில புதிய வகை காய்களை ட்ரை பண்ணணும்னு சொல்லிவிட்டு பேகுங்களை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியாதுன்றதுனால ஒரு 4 பேகு 3 பேகு போட்டோம்னா தான் அது காய் எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுங்க. அதனால் எந்த ஒரு புதுசாக நீங்கள் விதை ட்ரை பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீரைகள் நிறைய நீங்கள் அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்தில் எனி டைம் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பயிரிட்டுன்னு வரணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து ஆரோக்கியமாக நம்மளால் வந்து கீரைகளை சமைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. நாம்ளும் கலப்படக்கீரையை நம்மளால் வாரத்துக்கு ஒரு 2 டைம் சமையலில் கலந்துட்டு வரணுங்க. அப்போ தான் நம்மளுடைய உடம்பும் சரி, குழந்தைங்களுடைய உடம்பும் சரி ஆரோக்கியமாக நம்மளால் பார்த்துக்க முடியுங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம ஒவ்வொரு விதை ட்ரை பண்ணலாங்க. புதுசாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரே மாதிரி நம்ம வந்து விளையிறத விட புது வகைகளை நம்ம ட்ரை பண்ணி அதில் நம்ம கற்றுக்கிறது நல்லாயிருக்குங்க. அந்த அனுபவம் நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேங்க, என்னுடைய ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறேங்க. பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, பிடிக்கலனா இக்னோர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அறுவடைய சூப்பரான வெள்ளைப்பாகல், தக்காளி பழம், குத்தவரை, கொத்தவரங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா புடலங்காயும் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு 5 காய்க்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சுரக்காய் இருக்குது பாருங்கள். சூப்பரான அறுவடைங்க. எவ்வளோ பெரிய சுரக்காய் பாருங்கள், நல்லா லென்த்தாக சூப்பராக இருக்குதுங்க வெயிட்டு. இது ஒரு சிறப்பான அறுவடை தாங்க. பார்த்துட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணி பழகுங்க. அந்த மாதிரி பண்ண தான் நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களுடைய மாடி தோட்டமும் சூப்பராக காய் வைக்குங்க. எல்லா காய்களும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஹெல்த்தாக, எவ்வளோ ஒரு நீர் சத்தோடு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஹெல்த்தாக காய் இருக்கணுங்க. பார்க்குறதுக்கும் சரி, அந்த செடியும் சரிங்க. அவ்வளோ ஒரு நீர் சத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த காயினுடைய உண்மையான சத்து அப்படியே இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணும்போது தாங்க அதனுடைய உண்மையான ஜீவனே இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.